இறுதி நாள் பிரச்சாரம் எப்போ தொடங்கணும்னே தெரியல, வேகமாக நாட்கள் சென்றுவிட்டது. இறுதி நாள் மிகவும் எழுச்சியாக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளோம். அதுவும் நான் கவுன்சிலராக இருக்க இந்த 141வது வார்டில் சொந்த மண்ணில் இன்றைக்கி பிரச்சாரத்தை நிறைவு செய்ய இன்று தொடங்கியிருக்கிறோம். எனவே இந்த இந்த பயணம் கரெக்டாக சென்று ஏப்ரல் 4 அன்று மே 4 அன்று முடிவடையும். வெற்றி என்பது சாத்தியமாகிவிட்டது. கிட்டத்தட்ட 99% வெற்றி சாத்தியமாகிவிட்டது. தியாகராய நகரத்தை பொறுத்தவரை 15,000 ஓட்டுக்கு மேலே தான் கண்டிப்பாக திமுக இந்த தடவை வெற்றி பெறும். திராவிட மாடல் 2.0 அமைக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த தியாகராய நகர் தொகுதி முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கா? தொகுதியோட வெற்றியை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட என்னென்ன சொல்கிறாங்க? பிரச்சாரங்களில் என்ன இறுதி நாள் பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்களில் என்ன என்ன சொல்கிறாங்க? த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் இப்போ எதுவும் இல்லை. மழை பெய்தால் தண்ணி நிற்கிறது இல்லை, கரண்ட் ப்ராப்ளம் இல்லை, ரோடுகள் போட்டாச்சு, மழைநீர் வடிகள் போட்டாச்சு, குடிநீர் பிரச்சனை கிடையாது. அதனால் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். அது எல்லா பகுதியிலையும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது உடனே சரி செய்யப்படுகிறது. அதுவும் நாங்கள் கொடுத்துருக்கும் தியாகராய தொகுதிக்கான வாக்குறுதிகள், இந்த பல அடுக்கு பேருந்து நிலையம், பார்க்கிங் வசதி உடனுடைய பேருந்து நிலையம், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ஏசி அறையில் அவங்க படிக்க புக்குகள் உட்பட அனைத்தும் வழங்கப்படும். அவங்களுக்கு அங்கேயே வேலைவாய்ப்பு திறன் நிறைந்து வேலைவாய்ப்பும் உருவாக்கி தரப்படும். தடையின்றி சீரான குடிநீர் விநியோகம் 24/7 வர மாதிரியான காலகட்டம் தியாகராய வரப்போகிறது. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபேஸ் 2 வேலை நடந்துகிட்ருக்கு. ஆற்காடு ரோடு வடபழனி சைடில் அந்த வேலைலாம் முடிஞ்சதுன்னா டிராஃபிக் ஜாம்லாம் முற்றிலும் கம்மியாகிடும். அதனால் டீனர் டிராஃபிக்னுவாங்க. இப்போ புதிய மேம்பாலம் என் தந்தையோரம் உள்ள தந்தை பேரில் உள்ள புதிய மேம்பாலம் கட்டியிருக்காது. 30 நிமிடம் கடந்து போக வேண்டிய அந்த டிராஃபிக் பயணத்தை 3 நிமிடத்தில் கடந்து அந்த சைடு போயிடுறோம். மக்கள் வெகுவாக வரவேற்கிறார்கள். அனைத்து தரப்பு வியாபாரிகளும் மகிழ்ச்சியாக உள்ளனர். இந்த கடந்த சென்னைக்கான சூப்பர் 6 என்று ஒரு தனியார் தேர்தல் அறிக்கையை நேற்று தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது பெரும் ஒத்துழைப்பாக இருக்கும் தியாகராய தொகுதி பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் தியாகராய நகர் தொகுதி முக்கியமாக வணிகர்களும் படித்தவர்களும் இளைஞர்களும் அதிகமாக உள்ள தொகுதி. எனவே இங்கு இருப்பவர்கள் அறிந்து வாக்களிப்பார்கள். எந்த ஒரு சினிமா போலி பிம்பத்தையோ அல்லது போலி வாக்குறுதியோ ஊழல் கரை படிந்த நபர்களையோ என்றும் தியாகராய தொகுதி மக்கள் ஏற்க மாட்டார்கள். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமான திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தும் எங்கள் தாத்தா பழக்கடை ஜெயராமன் ஆகட்டும், என் தந்தை தீரஜ் அன்பழகன் ஆகட்டும், இப்போது நான் வந்திருக்கிறேன். அவர்களை தொடர்ந்து அவர்கள் எல்லாருமே கழகத்துக்காகவும் மக்களுக்காகவுமே பாடுபட்டார்கள். அந்த வரிசையில் நானும் எனது பணி செய்ய காத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கழக தலைவர் அவர்களுக்கு, எங்களது இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இப்போது கோடான கோடி நன்றியை தியாகராய தொகுதி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, நல்லா இருக்கு. அதுதான் சொன்னேன், சென்னைக்குன்ற 6 கொடுத்துருக்காரு. முக்கியமாக குடிநீர், இந்த நாய்கள் பிரச்சனைக்கான முக்கியமான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. ரோடுகள் கரெக்டான ரோடுகள் போடப்படும் சொல்லியிருக்காரு. மழைநீர் வடிகள் சரி செய்யப்படும், முற்றிலும் சரி செய்யப்பட்டு பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே சென்னைக்கு என்ன தேவையோ அந்த 6, அதாவது சூப்பர் 6னே சொல்லியிருக்காரு அவர். அது மக்களிடையே நல்லா வரவேற்பு உள்ளது. அது முக்கியமாக குறிப்பாக அந்த நாய்கள் பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறது அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஆமாம். இல்லை, அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. அது ஏபிசி மையங்கள் அதிகப்படுத்தி அதை கட்டுப்படுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது தான் அவருடைய இலக்கம். இந்த நாய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடும் இந்த வரும் 5 ஆண்டுகளில். ஓகே, நன்றி.